ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். பல பல ஆண்டுகளுக்கு கழித்து நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களெல்லாம் பார்த்து. அப்புறம் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்போ என்னன்னா, நிறைய சம்பவம் ஆயிடுச்சு நண்பர்களே. சம்பவம், நம்ம அயன் ஃபார்மை மட்டமாக யாரோ ரைடு அடிச்சிட்டாங்க, யாருன்னு தெரில. ஸோ எவன் அடித்தா ஆனால் அவனுக்கும் ஆட மாட்டேங்க. அதில் சஸ்பெக்ட் பண்ணி சில பேர் கேட்டோம். ஸோ இதுதான் பாருங்கள் நம்ம அயன்ஃபார்ம் நிலமை. சரி விடுங்க கைஸ், அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே வந்துட்டான். சரி, ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்றதையும் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ட்விஸ்ட் இருக்குது கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக ட்விஸ்ட்டாக சொல்லிவிடுவேன். தயவுசெய்து பார்க்காம போயிடாதீங்க. இப்போது நம்ம வந்து அயன் ஃபார்ம் கட்ட போகிறோம். ஸோ பெருசாக ஒரு மேசிவான ஃபார்ம் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான் பாருங்கள் ஒரு குழியை வெட்டி வச்சுருக்கிறேன். எவ்வளோ பெருசாக வச்சுருக்கேன் பாருங்கள், குழியை வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் கிளியர்லாம் பண்ணோம், அது அப்புறமா பார்த்துக்கலாம் விடுங்க. இப்போ வந்து ஒரு 8 பிளாக் 1 2 3 4 5 6 7 8 ஓகே. இங்கே வந்து கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு 8 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 அவ்வளோதான். இந்த பக்கம் குழியை வெட்டிட்டு இந்த பக்கம் ஒரு குழி 1 2 3 4 5 6 7. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையாச்சு, ஒரு கேஸே நடந்தது. என்னன்னா வந்து என்னாச்சு, என் ஃபார்ம் யார் உடைச்சாங்கன்னு நாங்கள் வந்து ஓய் ஓய் டைமண்டு என்னடா இது கைஸ், நீங்களும் அதை பார்த்தீங்க தானே? என்னடா நடக்குது இந்த சர்வரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பியும் என்னடா நெதரக்கெலாம் ஒரு மனசாட்சி வேணாமாடா. இது வந்து இதெல்லாம் கிடையாது கைஸ். இது ஒரு இது என்னென்னா ப்ளக்கினும் என்னமோ போட்டு விட்டுருக்காரு நம்ம அட்மினு. எதுக்குன்னா, எவனா எக்ஸ்ரே பண்ணாங்கன்னா அவனால் எக்ஸ்ரே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்காரு, அவ்வளோதான். ஸோ அந்த ப்ளக்கின் தான் இது. அதே மாதிரி நான் இங்கே வந்து ஒரு மேசிவான ஃபார்ம் கட்டுறேன் கைஸ். மேசிவான ஃபார்ம்னால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3600 அயன் பர் ஹார் வந்து தர்ற மாதிரி வந்து ஒரு மேசிவான ஃபார்ம் கட்ட போகிறோம். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு அயன் பஞ்சமாக இருக்குது. எங்கள் டீம் தான் ஒரு அயன் ஃபார்ம் எடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபார்ம் நான் அந்த ஃபார்ம் வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது இப்போது இனிமேல் அதை வச்சு ஒப்பேற்ற முடியாது. ஆனால் அந்த ஃபார்மை வளைச்சது கூட மன்னிச்சிடும்டா. அதில் இருந்து எல்லா பெட்டு கூட தூக்கிட்டானுங்க கைஸ். ஈவன் ஃப்ளெச்சிங் டேபிள் கூட விடலை. சரி விடுங்க, அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஃபார்மை கட்டுறோம், பறக்கிறோம், அந்த மாதிரி இருக்கிறேன் நான் இப்போது. ஸோ கைஸ், அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் அயன் ஃபார்ம் இந்த மாதிரி கட்டியிருப்பீங்கள, அதில் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ரொம்ப பிடிக்கணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபார்மை யாரோ உடைச்சாங்கன்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் அவரை வந்து பேன் வேறு பண்ணியிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஓகே கைஸ், இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணியெல்லாம் செட்டப் பண்ணி கொஞ்சம் பக்கம் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாம் காட்டல. ஏன்னா கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு. ஸோ நல்லா இருக்கலாம் இப்போது பார்க்க. ஒரு மாதிரி ஃபார்ம் மாதிரி இருக்குது லைட்டாக. ஸோ கிளியர் பண்ணோம் கைஸ். இப்போது அடுத்த வேலை கிளியர் தான் கைஸ். இப்போ நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு சங்க் இருக்குல்ல, ஒரு சங்கே வந்து நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன், மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் கிளியர் பண்ணுறதுக்காக. எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. ஸோ வாங்க பார்ப்போம் கைஸ். பின்னாடி பார்த்தீங்களா? எஸ், ஒரு சங்கையை கிளியர் பண்ணிட்டோம். ஒரு மலையை குடஞ்சி எடுத்துகிட்டு விழுந்துருப்பேன், நல்ல வேலை. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பில்லர்ஸ் மாதிரிலாம் வச்சுட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி பில்லர்ஸ் மாதிரிலாம் வச்சுட்டு கரெக்டாக ட்ராப்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வில்லேஜர்ஸ்லாம் கூட பிடிச்சி வந்து வச்சுருக்கிறேன். ஓகேவா? பிடிச்சிட்டு இப்போ அடுத்த வேலை இந்த எல்லா பில்லர்ஸையும் முடித்த உடனே தான் வந்து இது பண்ணோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நான் எல்லா பில்லர்ஸையும் வந்து முடிச்சிட்டேன். சொல்ல போனால் எல்லாத்தையும் முடித்த உடனே தான் இந்த மாதிரி ஒரு கால் வருது எனக்கு. இருங்க, இவனுக்கு ஆப்பெல்லாம் போட்டு எல்லாமே முடிச்சிட்டேன் கைஸ். எல்லா பில்லர்ஸு எல்லா வில்லேஜர்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. லைக் ஒரு லிட்ரலி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்த உடனே ஒரு கால் வந்துச்சு. ஸோ நீங்களே அந்த கால் என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க. ப்ரோ ஏன் ப்ரோ அரியருக்கு எவனா இந்த மாதிரி பண்ணுவானா ப்ரோ? நீ விளையாடுறது பெட்ராக்கு, ஆனால் கட்டுறது ஜாவா ஃபார்ம்னா எப்படியா ஒர்க் ஆகும்? ஒர்க் ஆகிற மாதிரி ஃபார்மை கட்டுன்னு சொன்னா 2 மணி நேரமா 2
இருக்கேடா. என்னடா சொல்றது, போடா வாங்கிட்டு வரமா. அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா.